அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த எல்லா விஷயமும் கைகூடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். நம்ம கூட இருந்த கூட்டாளிகளே நமக்கு துரோகம் பண்ணுறதெல்லாம் தோணும். அதெல்லாம் மாறும். அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் அதீதமான ஏற்றம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். தொழில் ரீதியாக பெரிய சக்ஸஸ் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். பழைய கடன்கள் பைசா வருது. தேக அரைக்கிறதுக்கு 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து உத்வேகம் பெறுவது, அழகுக்கு போகிறது, உடம்பு ஸ்லிம்மாக்க போகிறது, ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போகிறது, மனதுக்கு வெறுமையாக இருக்குது, எங்கேயாவது போய் இருந்து ஒரு தனிமையை விரும்புவது, சுற்றுலா ஸ்தலத்துக்கு செல்வது, எல்லாமே ரிஷபத்திற்கு நன்மை ஏற்படும். அதே போல் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். குறிப்பாக தொழில் தான். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, தடையாயிடுச்சு, அதெல்லாம் அசால்ட்டாக முடிப்பீங்க. இப்போ ஆச்சரியமாக இருக்கும். யாராவது உதவி வேறு செய்வாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது நடக்கிற மாதிரியே ஒரு தோணும். எப்பா குடும்பத்தில் தான் ஒரே குழப்பமாக இருக்கும். துணை இல்லது துணை வேறு விஷயத்துலலாம் எதுக்கு தர்க்கம் செய்கிறீங்க? செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் தானே சரண்டர் ஆக போகிறீங்க. முதலே விட்டு கொடுத்துருங்க. சரிப்பா, சரிம்மா, நீ சொல்கிறது படி செஞ்சுக்குமா, அப்படியே போயிடுங்க. தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கு திருத்த பார்க்குறீங்க? அதை கொஞ்சம் பார்த்துக்கு.